மொழிகளுக்கெல்லாம் ஒத்தவளே, உன் முந்தி பிறந்தவர்கள் உன்னை வணங்குகின்றோம். மொழியை முதுகெலும்பாக்கி நிமிர்ந்த போதே மனிதரானோம். வழிகாட்டும் கலங்கரை விளக்கமே தமிழ் மொழியை வணங்குகிறேன் வாழ்த்திடம். இந்த அருமையான காலை வேளையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புத்தூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வட்டார கல்வியாளர் அவர்களுக்கும் வட்டார மைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் நம்முடைய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் இப்பள்ளியின் பிடிஏ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோர்கள், என் அன்புக்கினிய மாணவ செல்வங்கள், தலைமை ஆசிரியர், இருவர் ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கு அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா கொத்தூர் பள்ளியில் நடைபெறுகின்ற ஆண்டு விழா மிகவும் சிறப்பானது. நமக்கே தெரியும், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு கேம்பஸ்குள்ள நடந்தது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திடலில் ஒரு நல்ல கட்டமைப்போடு கண்டிப்பாக தலைமை ஆசிரியரோ இல்லை ஆசிரியர் மட்டும் நினைத்திருந்தால் கண்டிப்பாக சாத்தியப்படாது. இந்த ஆண்டு நடத்துவதற்கு சிறப்பாக உதவி செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக மிகப்பெரிய ஒரு பாராட்டு நன்றியிலும் கடவுளை மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஆண்டு விழா என்பது ஏறக்குறைய ஒரு மாத காலமாக திட்டமிட்டு இந்த ப்ரோக்ராம் இப்படியெல்லாம் இருக்கணும், சிறப்புப்படுத்தணும் என்று பல்வேறு விதமான முன் திட்டமிடல் இருந்தால்தான் இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை சிறப்பாக கையாண்டு செயல்படுத்தி இருக்கின்ற நம்முடைய கொத்தூர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய துறையின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பாட்டில் நம்முடைய பெரிய கைத்தறி மூலமாக கொடுக்கலாம். ஓகே, கொத்தூர் பள்ளியை பற்றி நம்ம அதிகமாக சொல்லினே இருக்கலாம். நான் சென்ற ஆண்டு கூட இதே ஆண்டு விழாக்கு வந்திருந்தேன் நான். அதாவது ஒசூர் கல்வி மாவட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த மிகச்சிறந்த பள்ளிகளில் இந்த பள்ளியும் ஒன்று. கைத்தட்டலாம் இல்லை இதுக்கெல்லாம். காரணம், அத்தனை டெடிகேட்டடான டீச்சர்ஸ், HMs எல்லாம் இந்த HM இந்த ஸ்கூலுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த பள்ளியாக இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கு நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கையால ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கான விருது நம்ம வழங்கி இருக்கிறோம். ஸோ அதுலதான் நமக்கு தெரியும் இந்த பள்ளி எந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற பள்ளி. அத்தனை விதமான போட்டிகளும் கலந்து கொண்டு கண்டிப்பாக பரிசு வாங்குகின்ற பள்ளி. அது எந்த போட்டியா இருந்தாலும் சரி, NMS எக்ஸாம் இருந்தாலும் சரி, இது அடுத்து வேற இந்த கலை திருவிழா இருந்தாலும் சரி, எந்த போட்டி இருந்தாலும் அங்கே கொத்தூர் நடுநிலைப் பள்ளியில யாராவது ஒருவர் கண்டிப்பாக அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அந்த அளவிற்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒரு ஈடுபாட்டோட இருக்கிறார். இங்க பாருங்க, இப்போ டான்ஸ்லாம் நாங்க பாருங்க, பழைய பாடல் நம்மளாம் மறந்துட்டோம். அந்த பழைய பாட்டை நியூ வெர்ஷன்ல எவ்வளவு அழகா ஆடி காட்டினாங்க பாருங்க. ஏன்னா குழந்தைங்க அவ்வளவுதான், குழந்தைங்க எது செய்தாலும் அழகா இருக்கு. நம்மலாம் வீட்டுல இருக்கிறோம், குழந்தைங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் அவங்க பேசினால் அழகு, நடந்தால் அழகு, நாட்டியம் ஆடினால் அழகு. ஏன்னா அந்த குழந்தைக்காக தான் நாம் இருக்கிறோம். அவங்க செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கையையும் அந்த அளவுக்கு ரசித்து பார்க்கின்ற அளவில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்முடைய எதிர்காலமாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் என்ன சேர்த்து வைக்கணும்னு சொன்னா, அது பொருளோ எல்லாம் சேர்த்து வைங்க, தாராளமாக சேர்த்து வைங்க. ஆனால் அதை விட முக்கியமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்கள், படிப்பை கொடுங்க. படிப்பு மட்டும் இருந்தா மற்ற அனைத்து செல்வங்களுமே தானாக அந்த சேர்ந்துடும். படிச்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்கும்போது அருமையா சொல்லுவார் ஔவையார் அம்மா சொல்லுவாங்க, மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு சொல்லுவார். ஒரு ராஜாவுக்கு ஒரு படிச்சவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அது பார்க்கும்போது, ராஜா பெரியவரா இல்ல படிச்சவங்க பெரியவரா சொல்லி பார்க்கும்போது ராஜாவை விட படிச்சவங்க தான் பெரியவர் சொல்லிட்டு ஔவையார் சொல்றாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராஜாவுக்கு அந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போறதுக்கு அவர் சிறப்பு, அவ்வளவுதான். அவர் ராஜாவுக்கு அந்த நாடு தான் சிறப்பு. ஆனால் படிச்சவங்களுக்கு எல்லாம் எங்க போனாலும் சிறப்பு தான். சொல்லலாம், படித்தவர்கள் உயர்வாக நினைத்தார்கள். அதே மாதிரி கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்பதான் நமக்கு ஹோட்டல் இருக்குது, எங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம், எல்லாம் இருக்குது. ஆனா அந்த காலங்களில் நடைவழியா தான் போகணும். நடைவழியா போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 2 நாள் 3 நாள் நடந்து போகும்போது அங்கங்க இலைப்பாரி அங்கெல்லாம் சாப்பாடு அங்கங்க இந்த சத்திரத்துல சாப்பிட்டு போவாங்க. இல்ல அதே மாதிரி கட்டுச்சோறு கட்டின்னு போவாங்க.
ஆனால் படித்தவங்களுக்கு கட்டுச்சோறு கட்டி கொண்டு போக தேவையில்லை. காரணம், படித்தவர்களுக்கு எல்லா ஊரும் அவங்க ஊர் தான். எங்கு போனாலும் அவங்களுக்கு என்று ஒரு தனியா வந்து என்ன இருப்பாங்க. அவர்கள் கொடுக்கிறவங்க தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னா, படிப்பு மட்டும் தான் நமக்கு முக்கியம். படிப்பை மட்டும் கொடுத்துரு நம்முடைய குழந்தைங்களுக்கு, என்னுடைய நம்முடைய எதிர்காலமாக இருக்கிறவங்க அவங்க தான். இப்போ வந்து நம்ம ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம். யாருக்காக சொன்னா, நம்முடைய குழந்தைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக தான் நம்ம வந்து உழைக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுங்க, படிப்பை வந்து முழுமையா கொடுத்துடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த நம்முடைய பட்ஜெட்ல 44,000 கோடி அளவுக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய துறைக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க. ஏனென்றால் நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக கல்வித்துறை பல்வேறு திட்டங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த ஆண்டு முதல் பார்க்கும்போது எல்லா நடுநிலை பள்ளிகளிலும் ஹைடெக் லேப் வந்துருச்சு. இப்ப கட்டமைப்பு போயிட்டு இருக்குது. ஸோ தனியார் பள்ளிக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனா தனியார் பள்ளியை விட இன்னும் அதிகமான வசதிகளோடு நம்முடைய பள்ளிகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் வந்து நம்முடைய பள்ளிகள் இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கூல் அட்மிஷன் பார்க்கும்போது மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற இந்த ஹேபிடேஷன் இருக்கிற 5+ குழந்தைங்க எல்லாருமே இந்த பள்ளியில் சேரும். ஏன்னா மிகச்சிறந்த பள்ளி, நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை கூட 5+5 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குழந்தைகளுமே பள்ளியில் தான் இருக்கணும். அதற்கு நீங்க உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தா கூட உங்களுடைய அந்த குழந்தைங்களை கண்டிப்பாக, என் குழந்தை நான் இங்க தான் படிக்க வச்சிருக்கிறேன், நல்லா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சரியா இருக்கிறாங்க, நாட் ஓன்லி எஜுகேஷன் மட்டும் இல்லை, மற்ற கலைத்திறமை நம்ம இந்த பள்ளி வந்து சிறப்பாக இருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் மூலமாக இன்னும் நம்முடைய அந்த மாணவர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது நமக்கு. அது வந்து முடிச்சுட்டு போகும்போது +2 முடிச்சுட்டு காலேஜ் போனா அங்க புதுமை பெண் திட்டம் இருக்குது, ஆண் பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கிறது. இப்படி எல்லா திட்டங்களும் யாருக்காக சொன்னா, நம்முடைய குழந்தைகளுக்காக. எந்த செலவும் இல்லாம வந்து ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிட்டா போதும், மற்ற எல்லாமே நாம பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அளவுக்கு நமக்கு இருக்கிறார். ஸோ இன்னும் சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய எதிர்காலமாக இருக்கிற குழந்தைகளுக்கு நாம அவங்க கிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறோமா என்பதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப இங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நம்ம போயிட்டு இருக்கிறோம். பக்கத்துல யார்ட்டையும் பேச வாய்ப்பு இல்லை. ஆனா போன்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆபீசருக்கோ இல்ல நம்முடைய உயரதிகாரிக்கோ பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாம வந்து என்ன பண்றோம், எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் போன்ல. ஆனால் நம்முடைய குழந்தைகள் கிட்ட நாம் உட்கார்ந்து பேசி, இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினாங்க, என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, டீச்சர் நீங்க நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாங்களா, இது எல்லாமே நாம் வந்து அமர்ந்து கேட்கிறோமா என்று சொன்னால், எனக்கு குழந்தையை வளர்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு பெரிய ஆர்ட் குழந்தை வளர்க்கறது எல்லாமே. சோ இந்த குழந்தை இப்ப சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, நீ எது சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன் என்று அப்பாவும் அம்மா வந்து அந்த குழந்தை மேல வந்து நம்பிக்கை வச்சு நம்ம கேட்டோம்னா, அவ பெரிய வயசு ஆகும்போது எல்லாமே நான் எது சொன்னாலும் வந்து கேட்கறதுக்கு, என்னுடைய சுகத்துக்குங்களை கேட்கறதுக்கு எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க இனி ஒரு நம்பிக்கை அந்த பையனுக்கு வந்துட்டா, அவன் எந்த மாதிரி ஒரு தவறான நிலைமைக்கும் பையனும் பொண்ணும் போக மாட்டாங்க. நாம் என்ன செய்யறோம், குழந்தைகிட்ட உட்காந்து பேச நம்ம டைம் இல்லை. அப்பாட்ட வந்து கேட்குறேன், அப்பா இன்னைக்கு என்ன தெரியுமா நினைச்சுப்பா இந்த ஸ்கூல்லன்னு சொன்னா, எப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, எங்க மேனேஜர் வந்து வேலை செஞ்சிருக்காரு, அம்மா கிட்ட போன்னு சொல்லிடுறாங்க. அம்மா கிட்ட போனா எனக்கு அடுப்பு இல்லை, சமையல் நிறைய இருக்குது, அப்பா கிட்ட போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ தான் சொல்ல வந்ததை கூறுவதற்கு கூட நேரம் இல்லாமல் நம்முடைய குழந்தை இருக்கும்போது நாம சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? 24 மணி நேரம் சம்பாதிச்சு பணமா சம்பாதிச்சு நம்முடைய குழந்தைய அவங்க சொல்ற ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை, சின்ன சின்ன ஆசைகளை அவங்ககிட்ட பேசுவதற்கு நாம நேரம் கொடுக்காம இருந்தா நாம சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் புரிஞ்சுக்கணும். அதனால மிகப்பெரிய ஒரு செல்வம் நமக்கு யாருன்னு சொன்னா குழந்தைகள் தான். மிகப்பெரிய செல்வம். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நாம் பெறுவதிலேயே மிகப்பெரிய செல்வம் சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கட்பேறு, குழந்தை செல்வம் மற்ற தவிர வேற எதுவுமே கிடையாது சொல்றாங்க திருவள்ளுவர். சோ அப்படிப்பட்ட நமக்காக நம்மிடமிருந்து வந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பது என்ன சொன்னா, நம்முடைய அன்பை மட்டும் கொடுங்கள், கொஞ்சம் அக்கறை கொடுங்க, ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்க. இருக்கிற 24 மணி நேரத்தில் இன்னும் சொல்ல போனா
சாப்பிடும் போதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 9 மணி 9 மணிக்கு சாப்பிட்டுடுவீங்க. சாப்பிடும் போதாவது குழந்தைகிட்ட உட்காந்து சாப்பிட நல்லா இருந்துச்சா, உனக்கு பிடிக்குதா, நல்லா சமைக்கிறேனா அப்படி நம்ம கேட்குறோமா? ஒரே ஒரு டிவி மட்டும் பேசிட்டு இருக்குது, நாமெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இருந்து நம்முடைய குழந்தைகளை கொஞ்சம் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் அந்த குழந்தைக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். எனவே என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கு முதலில் கல்வியை கொடுங்கள். அதே போல அவர்களுக்கு ஒரு நேரமாவது தனியாக ஒதுக்குங்கள், அவர்களுக்காக ஒதுக்குங்கள். இது மாதிரி செய்தால் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள், ஏன்னா 5இல் வளையாதது 50இல் வளையாது சொல்லுவாங்க. நம்ம என்ன அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும். இப்பவே நல்ல நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க. இது நல்லது இது கெட்டது என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா பிற்காலத்துல கண்டிப்பாக நம்முடைய குழந்தை நம்முடைய கட்டுப்பாட்டுல நாம் என்ன சொல்றோமோ கேட்கின்ற ஒரு நல்ல ஒரு குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு அருமையான சவழைத்து இந்த அளவுக்கு பேச வைத்த இங்க இருக்கின்ற அனைத்து தலைமை ஆசிரியர்கள், வட்டார கல்வியாளர்கள், வட்டாரமை மேற்பார்வையாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.